என் மவன் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? என்னம்மா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. என் பொண்ணுக்கு சம்மதம் தான். அப்ப கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்குவோம். அப்பா என் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி ராசாத்தியும் என்னையும் பிரிக்கணும்னு ஒரு முடிவோட தான் இருக்காரு. இந்த விஷயத்தை உடனே ராசாத்தி கிட்ட சொன்னாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி நானும் ராசாத்தியும் ஒண்ணு சேர முடியும். என்ன பண்ணலாம்? பெரியமா, ரொம்ப சந்தோஷம். உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. எதுக்குடா? அர்ஜென்ட்டா கால் பண்ணணும். என் போனை வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். சரி, இந்தா பேசிட்டு தா. நம்ம கல்யாணம். ஏய் அப்பா எங்க போற? பாத்ரூமுக்குப்பா. பாத்ரூமுக்கா? இப்படி நேரா போய் வலது பக்கம் திரும்ப. சரிங்க. எடுக்க மாட்டேங்கிறான். பாத்ரூம் போனவன் இன்னும் காணும். சம்பந்தி ஒரு நிமிஷம். ராசாத்தி போன் எடு. ராசாத்தி. வசந்த், ஏய் வசந்த். அப்பா. ஏய் என்னடா பண்ற? இதோ வரேன்ப்பா. சீக்கிரம் வா. என்னடா? இல்ல பாத்ரூம். ஆமாமா, சரியா சொன்னீங்க. என்னங்க பிரிமா? என்னடா பேசிட்டியா? பேசிட்டேன். அப்புறம் நாங்க கிளம்புற சம்பந்தி. மத்த விஷயத்தையெல்லாம் போன்ல பேசிக்கலாம். சரிங்க. நாங்க போய் ஆக வேண்டியதை பார்க்கலாம். வரோங்க. வாங்க. என்ன இது? புது நம்பர்ல இருந்து இவ்ளோ மிஸ்டு கால் வந்திருக்கு. ஒருவேளை வசந்த் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பானோ? ஹலோ ஹலோ, இந்த போன்ல இருந்து எனக்கு நிறைய மிஸ்டு கால் வந்திருந்தது. மிஸ்டு காலா? நான் பண்ணலையே. வசந்த் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வசந்தா? ஆமாமா, நீ யாரு? வசந்தோட ஃப்ரெண்டா? ஆமாமா, வசந்த் கூட இருக்கானா? நாம கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லம்மா, வசந்த் இப்ப ஏன் கூட இல்லையே. பொண்ணு பார்த்து முடிச்ச உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டான். நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். வசந்துக்கு பொண்ணு பாக்குறாங்களா? ஆமா, உனக்கு தெரியாதா? வசந்த் கிட்ட சொல்லலையா? இல்ல. ஆமாமா, பொண்ணு பாக்குற விஷயம் அவனுக்கே தெரியாது. அவங்க அப்பா திடீர்னு எடுத்த முடிவு. அதனாலதான் சொல்லாம விட்டுருப்பான். இனிமே சொல்லுவான். வசந்துக்கு இன்னும் 2 நாள்ல நிச்சயம். நீ மறக்காம வந்துடுமா? சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். வசந்துக்கு இன்னும் 2 நாள்ல இன்னொரு பொண்ணு கூட நிச்சயமா?
பண்றது? அண்ணே அண்ணே அண்ணே, என்ன ராசாத்தி, ஏன் அண்ணன் அண்ணன் கத்திக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அண்ணன் எங்க? அவன் காலையிலே வெளியில போயிட்டான், எங்க போனான்னு தெரியல. உங்க அப்பாவும் வயலுக்கு போயிருக்காரு. நீ பின்னாடி இருக்க செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்துமா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. அண்ணன் வீட்ல இல்லையா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, உடனே போய் அபி கிட்ட வசந்துக்கு நிச்சயம் நடக்க போறதை பத்தி சொல்லிடுவோம். அபி, என்ன ராசாத்தி, என்னாச்சு? வசந்துக்கு இன்னும் 2 நாள்ல நிச்சயம். நீ மறக்காம வந்துடுமா? வசந்த் விருப்பத்தோட தான் பொண்ணு பார்க்க போனானா? இல்ல அபி, வசந்தோட பெரியம்மா சொல்றத வச்சு பார்த்தா வசந்துக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு விருப்பம் இல்ல. அண்ணாச்சி தான் கட்டாயப்படுத்தி வசந்த கூட்டிட்டு போயிருக்காரு. சஞ்சீவ் கிட்ட வசந்த் பொண்ணு பார்க்க போன விஷயத்த சொல்லிட்டியா? இல்ல, அண்ணன் வீட்லயே இல்ல, வெளியே எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு. அண்ணாச்சி வசந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏன் இவ்ளோ அவசரப்படுறாரு? அபி, என்ன யோசிக்கிறீங்க? இந்த விஷயத்த வளர விடக்கூடாது ராசாத்தி, உடனே கட் பண்ணி ஆகணும். இல்லனா நமக்கு தான் சிக்கல். வசந்துக்கு பாத்திருக்கிற அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ கேட்டு நம்ம உடனே போய் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை பார்த்து வசந்துக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி நடக்க போற நிச்சயத்தை தடுத்து இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடலாம். வா போலாம். சரி அபி. வா. வா. சார், சார், சார். என்னம்மா, யார் நீங்க? சார், என் பேர் அபி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், வாசல்ல இருந்து பேச வேணாம், உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க. வா. உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க உங்க பொண்ணுக்கு அண்ணாச்சி பையன் வசந்த நிச்சயம் பண்ண போறீங்கன்னு தெரியும். ஆமா. இது பாண்டி தங்கச்சி ராசாத்தி. அப்படியா? பாண்டி தங்கச்சம்மா நீ? அண்ணாச்சி மகன் வசந்துக்கும் ராசாத்திக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ராசாத்தி கழுத்துல வசந்த் ஏற்கனவே தாலி கட்டிட்டாரு. அந்த விஷயத்த மறைச்சுதான் அண்ணாச்சி உங்க பொண்ணுக்கு வசந்த நிச்சயம் பேச வந்திருக்காரு. நீங்க சொல்றது உண்மைன்னு நான் எப்படிமா நம்புறது? ராசாத்தி, உன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து காட்டு. காட்டு. உங்களுக்கு இந்த தாலிய பார்த்தும் நம்பிக்கை வரலன்னா நீங்க வசந்த கூப்பிட்டு பேசுங்க. அம்மா, ராசாத்தி கழுத்துல இருக்க தாலியை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களை நம்பாம இருக்குது நான் தப்பான ஆண் இல்லம்மா. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லும், ஆனா தாலி விஷயத்துல மட்டும் பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புறோம்னா. எங்களை புரிஞ்சுக்காம பேசுவீங்களோன்னு நாங்க ரொம்ப பயத்துல இருந்தோம். எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். புரிஞ்சுக்காம எப்படிமா? இதுல என் பொண்ணோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் இப்பவே அண்ணாச்சியை கூப்பிட்டு இத பத்தி பேசுறேன். அப்பதானே நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரியும். என்ன சம்பந்தி? சம்பந்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே வீட்டுக்கு வர முடியுமா? சரி, வரேன். பேசிட்டேம்மா, இப்ப வந்துருவாரு. நீ கவலைப்படாத ராசாத்தி. அண்ணாச்சி வந்ததும் எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சு இந்த கல்யாணம் தானாவே நின்றோம்.
வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க. இவங்கள பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன். வசந்த் ஏற்கனவே ராசாதி கழுத்துல தாலி கட்டினதா இவங்க சொல்றாங்க. சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? என்னவே அபி, பொண்ணோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டோம். இனி வசந்த் நிச்சயதார்த்தம் நின்னுடுன்னு நினைச்சியா? நீங்க சொன்ன எல்லா விஷயமும் ஏற்கனவே என் சம்மந்திக்கு தெரியும். சொல்லப்போனா இப்பதான் நாங்க சம்மந்தியாக போறோம். ஆனா ரொம்ப காலமா நாங்க 2 பேரும் சிநேகிதங்க. என் சிநேகிதங்கிட்ட போய் சொல்லி என் பையனுக்கு அவர் பொண்ணை பாப்பனா? அதான் எல்லா உண்மையும் அவங்கிட்ட எப்பவோ சொல்லிட்டான் அபி. அப்புறம் எதுக்கு அவன் உங்ககிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சான்னு பாக்குறீங்களா? நான் தான் அப்படி நடிக்க சொன்னேன். என் சிநேகிதங்கிட்ட அபின்னு ஒருத்தி வருவா. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு கதை சொல்லுவா. நீ அத பொழுதுபோக்குக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி கேளுன்னு நான் தான் சொன்னேன். அபி, நீ இந்த அண்ணாச்சிய ரொம்ப குறைவா நினைச்சிட்ட. வசந்துக்கு நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அதனால நீ என்ன பண்ற, இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல போய் உண்மையை சொல்றது, இந்த மாதிரி மொக்கையா யோசிக்காம நல்லா யோசிச்சு நல்லா பிளான் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தப்பாரு. என்ன அபி, நான் சொல்றது புரியுதா? நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, உங்ககிட்ட வந்தா ராசாத்திக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பணைய வச்சிட்டீங்க. இந்த நிச்சயம் கண்டிப்பா நிக்கும். சஞ்சீவ் இதை நிறுத்துவான். அப்போ பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணுதான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? இப்ப நீ கிளம்பு. என்ன அபி, சஞ்சீவ் சவால்ல தோத்துட்டா நீ தானே இந்த ஊரை விட்டு போனோம். போய் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ரெடியா இரு. என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே உனக்கு சொல்லி அனுப்புறேன். அட போம்மா. டேய், எங்கடா இருக்கீங்க? அண்ணாச்சி, டேய், வசந்துக்கு இன்னும் 2 நாள்ல நிச்சயம். இந்த விஷயம் எப்படியோ அபிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எப்படி அண்ணாச்சி தெரிஞ்சது? வேற யார் சொல்லிருப்பா? வசந்தா போன் போட்டு அபிக்கு சொல்லிருப்பான். தம்பி போனதான் நம்ம புடுங்கி வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி? எது எப்படியோ நடந்து முடிஞ்ச விஷயத்த பேச வேணாம். இனிமே நடக்க போற விஷயத்த மட்டும் பாருங்க. வசந்துக்கு நிச்சயம் முடியற வரைக்கும் அவன் அந்த ரூமை விட்டு எங்கேயும் போக கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. சோறு தண்ணியை தவிர அந்த ரூமுக்குள்ள எதுவும் போக கூடாது. வசந்த் உங்க கண் பார்வையிலேயே எப்பவும் இருக்கணும். நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். என்ன, சரியா? சரிங்க அண்ணாச்சி. தம்பியை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். போங்க. நாங்க பாத்துக்கிறோம் அண்ணாச்சி. என்ன ஆனாலும் சரி, ராசாத்தியை போய் பார்த்து பேசிட வேண்டியதுதான். நில்லுங்க தம்பி. என்னண்ணே, என்ன பண்றீங்க? தம்பி, அண்ணாச்சி உங்களை இந்த ரூமை விட்டு வெளியே போக விடாம எங்களை பார்த்து சொல்லியிருக்காரு. நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. நான் என்ன வெளியே போக கூடாது? அதான் அவர் சொன்ன மாதிரி நான் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்னவா? என்ன வெளியே விடுங்க, நான் வெளியே போய் தான் ஆகணும். தம்பி, அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அவர் பேச்சு மீறி எதுவுமே நடக்காது. உள்ள போங்க தம்பி. சரிண்ணே, நான் வெளியே போகல. உங்க போனையாவது கொடுங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி தரேன். தம்பி, நீங்க யார்கிட்ட ஃபோன் பேசுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்பா எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஃபோனெல்லாம் கிடைக்காது தம்பி. பேசாம உள்ள போங்க. போங்க போங்க தம்பி, தம்பி. போங்க. இனி பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. இந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். அபி, என்ன ஆச்சு? என்ன முக்கியமான விஷயம்? இரு சொல்றேன். வசந்த், வசந்த், வசந்த். வசந்த், உங்க அப்பா உன்னை அடைச்சு வச்சிருக்காருன்னு சொன்ன. எப்படி தப்பிச்சு வந்த? நான் எங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்ரூம் ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு வந்தேன். அபி வீட்டுக்குள்ள யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி கேக்குதே. யாரா இருக்கும்? சரி, யாருன்னு பின்னல இருக்கிற ஜன்னல் வழியா போய் பாப்போம். எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்திருக்காரு ராசாத்தி. அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயம் வச்சிருக்காரு. உன்கிட்ட இதை சொல்லலான்னு நிறைய தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீ போனே எடுக்கல. அதான் உன்னை பார்த்து நேர்ல சொல்லலான்னு வீட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நான் நேரா உங்க வீட்டுக்கு வரணும் தான் நினைச்சேன். ஆனா உங்க அப்பா அம்மா பார்த்துட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயந்துதான். அதான் அபிய பார்க்க இங்க வந்துட்டேன். அபி, எனக்கு நடக்க இருக்கிற நிச்சயத்தை நீங்க தான் எப்படியா தடுத்து நிறுத்தணும் அபி. இல்ல வசந்த், உங்களுக்கு பாத்திருக்கிற பொண்ணோட அப்பா உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அண்ணாச்சி அவர்கிட்ட நீங்க ராசாத்தி கழுத்துல தாலி கட்டின விஷயத்த சொல்லிதான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனால அவர் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஒத்துக்கல. அபி, என்னால ராசாத்தியை தவிர வேற எந்த பொண்ணு கழுத்தையும் தாலி கட்ட முடியாது. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது ராசாத்தி மட்டும்தான். இனிமே நான் எங்க வீட்டுக்கு போறது இல்ல. ராசாத்தி, இனி என் கூட வந்துரு. நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா வாழலாம். வா ராசாத்தி, நம்ம போலாம். வசந்த், என்ன பேசுற நீ? ஓடி போறதா?
நீங்க ஓடி போறதுக்கா சஞ்சீவ் இவ்ளோ கஷ்டப்படுறான்? சஞ்சீவ் எதுக்கு உங்க அப்பா அண்ணாச்சி கிட்ட வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க சவால் விடணும்? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே? அது புரியாம இப்படி ஓடி போறோன்னு சொல்றீங்க? நீங்க ஓடி போனா அதனால யாருக்கு அவமானம்? சஞ்சீவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தானே?